பிரைஸ் லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும். இந்த நாளிலும் ஒரு வசனத்தின் மூலமாக தேவன் நம்மோடு பேசுவாராக. ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 11-12 வசனங்களை நாம் வாசிக்கலாம். என் சகோதரனாகிய ஏசாவின் கைக்கு என்னை தப்புவியும். அவன் வந்து என்னையும் பிள்ளைகளையும் தாய்மார்களையும் முறியடிப்பான் என்று அவனுக்கு நான் பயந்திருக்கிறேன். தேவரீரோ, நான் உனக்கு மெய்யாகவே நன்மை செய்து உன் சந்ததியை எண்ணி முடியாத கடற்கரை மணலைப் போல மிகவும் பெருக பண்ணுவேன் என்று சொன்னீரே என்றான். இந்த வசனத்தில் நாம் தியானிக்கும் போது யாக்கோபு தன்னுடைய பயத்தை அவர் தேவனிடம் தெரிவிக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த இடத்துல அவன் மிகுந்த பயத்தோடு காணப்படுகிறான். தன் சகோதரனை எதிர்கொண்டு அவன் செல்ல, ஏனென்றால் அவன் சகோதரன் மீண்டுமாக அவன் 400 பேர்களை கொண்டு தன்னை முறியடித்து விடுவான். தன்னுடைய பிள்ளைகள், மனைவிகள் மற்றும் எல்லா செல்வங்களையும் அவன் எல்லாத்தையும் கைப்பற்றி விடுவான், அழித்து விடுவான் என்று சொல்லி அவன் மிக பயத்தோடு காணப்படுகிறான் என்று சொல்லி பார்க்கிறோம். இதே மாதிரி தான் ஒரு பிரச்சனை அவனோட வாழ்க்கையில் தொடர்ந்து வந்து கொண்டே இருந்தது. அவன் 2 பரிவாரங்களோடு அவன் கடந்து செல்லும் போது லாபானும் அவனை பின்பாக தொடர்ந்து வந்தார். அந்த இடத்துலையும் ஒரு சமாதானத்தின் உடன்படிக்கை அந்த இடத்துல அவங்க செய்து அவங்க ஒப்புரவானாங்க என்று சொல்லி பார்க்கிறோம். ஆனால் அதுக்கப்புறம் அவன் தொடர்ந்து அந்த பாதையில் செல்லும் போது தன் சகோதரன் வருகிறான் என்று கேள்விப்பட்ட உடனே அவன் பயந்தான். அவன் சென்றிருக்கலாம், லாபானோடு எனக்கு உதவி செய்யுங்க என்று சொல்லி தன்னுடைய மாமனரிடம் கேட்டிருக்கலாம். ஆனால் அந்த இடத்துல அவன் தேவனை நோக்கி தன்னுடைய பயத்தை அவன் தெரிவிக்கிறான் என்று சொல்லி பார்க்கிறோம். இன்றைக்கி நம்முடைய சூழ்நிலை வாழ்க்கையில், ஆண்டவரே என்னை பயமுறுத்துகிற மாதிரி நிறைய காரியங்கள் வருகிறதே என்று சொல்லி நம்முடைய பயத்தை யாரிடத்துல தெரிவிக்கிறோம்? நம்முடைய திகைப்பை, அங்கலாய்ப்பை நம்ம யார்கிட்ட தெரிவிக்கிறோம் என்று சொல்லி நம்ம சிந்திச்சு பார்க்கணும். இங்கே யாக்கோபு தேவனிடத்தில் அவன் முறையிடுகிறான். அவன் தன்னுடைய பயத்தையும் தெரிவிக்கிறான். என்பார் வசனத்தையும், தேவரீர் எனக்கு நீங்கள் நம்ப பண்ணின வார்த்தை, உன் சந்ததியை ஆசீர்வதிப்பேன், கடற்கரை மணலத்தனை போல உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னீரே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான், அதையும் நோட் பண்ணி சொல்கிறான். இன்றைக்கி உங்கள் பயலான அந்த சூழ்நிலையில், அந்தகாரம் போல சில சூழ்நிலைகள் செய்வதறிந்து நீங்கள் திரைக்கும் போது நீங்கள் என்ன பண்ணணும்? ஆண்டவரிடத்தில் நீங்கள் என்ன பண்ணணும்? ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு அப்படின்னு தான் ஆண்டவர் சொல்கிறார். உனக்கு பயந்த சூழ்நிலையில், ஆபத்தான சூழ்நிலையில் நீ யார் இடத்துல நீ போய் கேட்குற ஹெல்ப்பு? நீ மனிதனை தேடி ஓடுகிறையா? இல்லை இவர்கள் எனக்கு உதவி செய்வாங்க, அவங்க எனக்கு உதவி செய்வாங்க என்று சொல்லி மனிதனை தேடியே ஓடிக்கொண்டு இருக்கிறோமா? அப்படி ஓடிக்கொண்டு இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கையிலே பயத்திலிருந்து ஒரு விடுதலை நாம் பெற முடியாது. அந்த இடத்துல ஒரு கம்ஃபர்ட்டாக இருக்கிற மாதிரி நம்மளுக்கு தோணலாம். அந்த இடத்துல நம்முடைய வாழ்க்கையில் நிறையா இடர்கள் காணப்படுகிறது, அவிசுவாசம் காணப்படும் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த இடத்துல தேவன் எத்தனையோ வசனங்களும் உங்களுக்கும் அன்றைய யாக்கோபுக்கு சொன்னது போல் உங்களுக்கும் வாக்குத்தத்தங்களை தந்திருக்கிறார். அவருடைய இரத்தத்தினால் மீட்கப்பட்ட ஜனங்கள் நீங்கள். ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் எல்லாம் அவர் மூலமாக நீங்கள் பெற்றுக்கொண்டு இருக்கிறீங்க, இயேசு கிறிஸ்துவின் மூலமாக. ஆனால் எழுதியிருக்கிறது, ஆண்டவரே என்னை நோக்கி கூப்பிடுன்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்களே, நம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். இந்த பயமான சூழ்நிலையில், இந்த கஷ்டமான சூழ்நிலையில் ஆண்டவரே நீங்கள் மட்டும்தான் எனக்கு ஒத்தாசை பண்ண முடியும், நீங்கள் மட்டும்தான் எனக்கு ஒரு விடுதலை தர முடியும், நீங்கள் தான் என்னுடைய அரண், என் கோட்டை, என் துருகம், நீங்கள் தான் என்னை விடுவிக்க முடியும், நீர் தான் என்னை பாதுகாத்து கொள்ள முடியும். கோழி தன் குஞ்சுகளை எப்படி பாதுகாத்து கொள்ளுதோ அப்படி நீங்கள் என்னை பாதுகாத்து கொள்வீங்க. என்னை விட்டு நீங்கள் விலகலை, என்னை கைவிடலை, நீர் எந்த சூழ்நிலையும் மாறாதவர் என்று சொல்லி அந்த வாக்குத்தத்த வசனங்களை தேவன் உங்கள் வாழ்க்கையில் செய்த, உங்களோடு பேசின காரியங்களை நீங்கள் உங்கள் துன்பமான வேலையில், கஷ்டமான வேலையில், பயம் நிறைந்த வேலையில் நீங்கள் அதை சொல்லும் போது உங்களுடைய பயத்தை நீங்கள் சொல்லணும். எந்தெந்த காரியத்திற்கு ஜெபம் பண்ணுறீங்களோ, என்னென்ன காரியத்தில் நீங்கள் தவிக்கிறீங்களோ அந்த காரியத்தை நீங்கள் சொல்லணும். இரண்டாவதாக மறந்துடக்கூடாது, வசனங்களை சொல்லி நாம் ஜெபிக்கணும். அப்படி நீங்கள் ஜெபிக்கும் போது ஆண்டவர் அந்த பிரச்சனையிலேருந்து தப்பித்து கொள்கின்ற அந்த போக்கை, உங்களுக்கு அந்த பிரச்சனையை எதிர்கொள்கின்ற அந்த பலத்தை, எப்படி பண்ணணும், என்ன செய்யணும்னு சொல்லிட்டு ஆவியானவர் உங்களோடு என்ன பண்ணுவார்? பேசுவார். உங்கள் போராட்டங்கள் நடுவே ஒரு ஜெயத்தை அவர் தருவார். அதனால் சோர்ந்து போகாதீங்க. வாழ்க்கையில்
தேவன் உங்கள் பயத்தை அறிந்த தகப்பனாக இருக்கிறார். உங்களுக்கென்று அவர் வசனங்களையும் வாக்குத்தத்தங்களையும் அவர் வைத்திருக்கிறார். அதை சுகந்தித்து கொண்டு ஆண்டவரே உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன் என்று சொல்லி தைரியமாக உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் எடுத்து வையுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். நம் ஜெயிப்போமா? எங்களை மிகவும் அன்பா நேசிக்கிற அன்பின் பரலோக தேவனே, இந்த காலை வேளையில் இந்த வசனத்தின் மூலமாக எங்களோடு பேசுனதுக்காக நன்றி. அன்று யாக்கோபு ஆண்டவரை எப்படி ஆண்டவரை தன் சகோதரனுக்கு பயந்திருந்த அந்த சூழ்நிலையில் உம்மை நோக்கி அவர் ஆண்டவரே கூப்பிட்டார். தன் பயம் நிறைந்த வேலையில் ஆண்டவரை உம்மை நோக்கி கூப்பிடுகிற அந்த வாஞ்சியை பார்த்தோம். சப்பா போராடி வெற்றி பெற்றார் என்று சொல்லி பார்க்கிறோம். இன்றைக்கி எங்கள் பயம் நிறைந்த அந்த வேலையில், காரல் நிறைந்த வேலையில், துன்பமான வேலையில் எத்தனையோ மனிதர்களை தேடி ஓடுகிறோம். இவர்கள் எனக்கு உதவி செய்ய மாட்டாங்களா, இவங்க எனக்கு கை கொடுக்க மாட்டாங்களா, இவங்க எனக்கு துணையாக இருக்க மாட்டார்களா என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆண்டவரே மனுஷனை நம்புவதை பார்க்கலாம், ஆண்டவரே உண்மை நம்பணும்னு வசனம் சொல்லுது. ஆண்டவரே கர்த்தர் மேலே பற்றுள்ளா இருப்பதான் நலம், எங்கள் பாக்கியம், அது எங்கள் பாதுகாப்பு என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவரே எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவரே வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் ஒளியாது உம்முடைய வார்த்தைகளை சார்ந்து கொண்டு ஒரு வாழ்க்கையை வாழ அர்ப்பணிக்கிறோப்பா. இந்த காலவேளை அர்ப்பணிக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் கிரியை செய்யுங்க. பயங்களை புறம்பே தள்ளுங்கப்பா. ஆண்டவரே அவர்களுக்காக முன்குறித்த அந்த வசனத்தின் மூலமாக, ஆசீர்வாதத்தின் மூலமாக நீ வழிநடத்தி சொல்லுங்க. உம்மை நோக்கி கூப்பிடுகிற அந்த வாஞ்சனை தாங்கப்பா. அவ்வா நீ செய்வதற்காக நன்றி. ஆசீர்வதிங்க. இந்த நாள் அனைவருக்கும் ஆசீர்வாதமான நாளாக அமையட்டும். மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.